Today we're going to discuss about sound. Sound. After that we move to events. So already we discussed a few events, and then remaining events we going to discuss today. ஸோ சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுடைய ஸ்கிரிப்ட்ஸு இல்லை பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகும்போது அல்லது ஸ்டோரி டெல்லிங் போது அடிஷ்னல் மியூசிக்ஸு இந்த மாதிரி வர்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது சவுண்ட்ஸு. ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சில சவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்ப்ரைட்ஸ் நம்ம எது செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஆஸ் யூஸ்வல் நான் இப்போ ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஈவெண்ட்ஸில் வென் கிரீன் ஃபிளாக் கிளிக்டு, ஸோ அந்த பிளாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இப்போ சவுண்ட்ஸில் போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிளாக் ப்ளே சவுண்ட் அன்டில் டன். ஸோ அந்த சவுண்டு எவ்வளோ டைம் டூரேஷன்ஸ்க்கு இருக்கோ அந்த டைம் டூரேஷன்ஸ்க்கு ஃபுல்லாக அது ப்ளே ஆனதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும்னா ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ ஸ்ப்ரைட்ஸ் நம்மளுடைய கேட் அப்படிங்கிறனால மியோ அப்படிங்கிற சவுண்ட் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த ட்ராப் டவுன் ஐகான்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெக்கார்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ஓன் ரெக்கார்டிங்ஸை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த சவுண்ட்ஸு ப்ளே கம்ப்ளீட் ஆகிற வரலும் இருக்குது. சப்போஸ் இது வேணாம், எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரெக்கார்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன வேணுமோ அதை இந்த ரெக்கார்ட் ஆரஞ்ச் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Hi, I am a cat. ஸோ தென் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு மியூசிக்ஸாக இருக்கலாம் அல்லது வாய்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கலாம். வாட் எவர் மேபி வி கேன் ஏபிள் டு ரெக்கார்ட் இட். தென் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ரெக்கார்டிங் 1 அப்படிங்கிறதுல சேவ் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக டிஃபால்ட்டாக இருக்கிறது மியோ அப்படிங்கிறது. இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்டிங் 1 அப்படின்ட்டு இருக்கு. இதை நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இங்கே நீங்கள் எடிட்டிங் ஃபாஸ்ட் ஸ்லோ இதில் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இந்த ரெக்கார்டிங் குவாலிட்டி எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுற மைக்கோடைய குவாலிட்டி தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சம் டூரேஷன்ஸ்க்கு டிலேயில் இருக்குது. நம்ம அதை எடிட்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். இதை மட்டும் வேணும் அப்படின்னா இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிவிட்டு வேற ஒரு ரெக்கார்டிங்கில் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவலில் அட்வான்ஸாக நம்ம பண்ணக்கூடியது. இல்லை நம்ம ப்ரீவியஸ் இதை ஏதாவது டெலீட் பண்ணோம், இந்த இது வேணும் அப்படின்னா இந்த இதை என்ன பண்ணலாம், நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சவுண்டு மட்டும் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்லோ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம். சப்போஸ் கிளியரா இல்லை அப்படின்னா திருப்பி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோடிங் பிளாக்ஸ் போகிறோம். இப்போ பாருங்க, ரெக்கார்டிங் 1 அப்படிங்கிறதுல நம்மளுக்கு டிஸ்பிளேல வரும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது உங்களுக்கு இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு கிளியரான ஒரு பிளேஸில் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணிங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ், இப்போ ஃபேன் ரன் ஆகிட்டு இருக்கனால அதனுடைய நாய்ஸ் இன்க்ளூட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு ஆப்ஷன்ஸ் இப்போ நான் ஈவெண்ட்ஸில் கண்ட்ரோல் பிளாக் போயிட்டு நான் 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு
திருப்பி நான் வேற ஒரு சவுண்ட் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம சவுண்ட்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் பண்ணது ப்ளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சம் டைம் டிலே கொடுத்துருக்கேன். இங்க நான் சூஸ் பண்ணது 1 செகண்ட்ஸ் டிலே கொடுத்துருக்கேன். தென் ப்ளே சவுண்ட் மியோ அப்படிங்கறத ப்ளே பண்ண வச்சிருக்கோம். இப்போ இந்த பிளாக்ஸ்க்கும் நெக்ஸ்ட் பிளாக் பாருங்க ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்க. ஸோ இது வந்து அன்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ் ஏதாவது கொடுத்தோம்னா அது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ப்ளே ஆகாது. ஸோ இங்க இதுக்கு அடுத்த ஈவெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிட்டு இமீடியட்டா நெக்ஸ்ட் இதுக்கு போகும். அதனுடைய டிஃபரன்ஸ் என்னங்கிறது நம்ம கிரியேட்டிவிட்டியா நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய டிஃபரன்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இங்க நான் வேற ஃபார் எவர் பிளாக்ஸ் ஈவெண்ட் பிளாக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதனால இந்த டிஃபரன்ஸ் தெரியல. நெக்ஸ்ட் பிளாக் பாருங்க ஸ்டாப் ஆல் சவுண்ட்ஸ். ஸோ இங்க நம்ம நிறைய மியூசிக்ஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் இந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல எந்த சவுண்டும் வரக்கூடாது அப்படின்னா இந்த பிளாக்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் ஆல் சவுண்ட்ஸ் அப்படிங்கிற பிளாக்குடைய ஃபங்க்ஷன் அதுதான். So next change pitch effect by 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் அவர் பிளாக்ஸில் செட் பண்ணுறேன். நான் டிஃபால்ட்டாக இருக்கிற மியோ அப்படிங்கிற சவுண்டே நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணுற பாருங்க. இந்த பிளாக்ஸ் எல்லாமே நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இந்த 3 பிளாக்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பிச் சவுண்டு இன்சைட் இப்போ மியோ அப்படிங்கிற சவுண்ட் வந்தது. இப்போ 4 ஹவரில் கொடுத்ததுனால இமீடியட்டாக அதனுடைய எஃபெக்ட்ஸு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதே 4 ஹவர்ஸ் இல்லாமல் இப்போ நான் வெயிட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. ஒவ்வொரு டைம்ஸ்லையும் அதனுடைய சேஞ்சஸ் என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ அப்போ அந்த பிச் அப்படிங்கிறது அதனுடைய ஸ்லைட் வால்யூம் ரொம்ப அழுத்தி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே வந்து நான் 10ல் கொடுத்ததுனால உங்களுக்கு தெரியல. இப்போ நான் 20 அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பிச் வால்யூம் அந்த இதை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதே டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மைனஸில் கொடுத்துக்கலாம். இப்போ -50 கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்க. ஸோ உங்களுடைய இதில் சவுண்டில் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் திருப்பி இன்னும் இருக்கும் டூப்ளிகேட் பண்ணுறேன். So likewise we can
change the pitch also. So and the pitch effect ranges நம்ம மைனஸ்ல கொடுத்தோம்னா ரொம்ப ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே ரொம்ப ஸ்லோவா இப்போ குட் மார்னிங் அப்படின்ட்டு இழுத்துட்டு சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம பாசிட்டிவ்ல கொடுத்தா ஃபாஸ்டா அது ப்ளே ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிச்சோடைய யூசேஜ். நெக்ஸ்ட் சேஞ்சுக்கும் செட் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம ஒரு சம் -10 அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேஞ்ச் பண்றது. செட் அப்படிங்கிறது சம் பர்சன்டேஜ் பெர்மனண்டா நம்ம செட் பண்றதுக்காக யூஸ் பண்ற பிளாக். ஸோ செட் அப்படிங்கிறது. சேஞ்ச் அப்படின்னா ப்ரீவியஸா என்ன இருந்துச்சோ அதுல இருந்து நம்ம சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றோம், அதர்வைஸ் சம் பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்றோம். செட் அப்படின்னா நம்ம ஒரிஜினலா எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கோ அதுல இருந்து எவ்வளவு எஃபெக்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் செட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ரீவியஸா இந்த எக்ஸாம்பிள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம -50ங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா ஆயிட்டு இருந்தது அந்த பிட்ச் எஃபெக்ட். அதுக்கு அடுத்தது நீங்க 100 ஒரிஜினல் பிட்ச் வேணும் அப்படின்னா நம்ம செட் எஃபெக்ட் 100 அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா பேன் லெஃப்ட் ரைட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனுடைய இதையும் நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுடைய வால்யூம்ஸ் சேஞ்ச் பண்றோம், செட் பண்றோம். இந்த ரெண்டும் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா நம்மளுடைய சவுண்ட் எஃபெக்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்றது தான் இது. So the volume is decreasing. Again I playing. So once the volume is decreased, so again finally I going to set the volume is 100%. So now the original volume 100%, again use play. So the volume is reducing. Finally using set volume to 100%. So again the volume is back to original. ஸோ இந்த வால்யூம் அப்படிங்கிறது வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸில் எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக நம்ம ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி இங்கே வால்யூமை அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமில் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஓகே. சவுண்ட்ல இந்த ஃபங்ஷனாலிட்டீஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்க தேவையோ நம்ம அதுக்கு தகுந்த மாரி பிளாக்ஸ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஈவென்ட்ஸ். ஈவென்ட்ஸ் பிளாக்ல first block is when green flag click. So we know, so எந்த ஈவென்ட்ஸ்னாலும் நம்ம ஏதோ ஒரு இதுல ஸ்டார்ட் பண்றதுக்கு செலக்ட் பண்ணோம். ஸோ அதுல ஒன் ஆஃப் தி பிளாக் இஸ் கிரீன் ஃபிளாக். இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்ப்ரைட்ல என்ன கோடிங்ஸ் எழுதியிருக்குமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பேஸ். இப்போ நம்ம கீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன்ல நம்ம ஒரு கேமிங்க்கு அனிமேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஏரோ கீஸ் யூஸ் பண்ணலாம். அப்வர்ட் டைரக்ஷன்ஸ்க்கு அப் ஏரோ, டவுன்வர்ட்ஸ்க்கு டவுன் ஏரோ கீ, லெஃப்ட் ரைட்டு, இல்லை ஸ்பேஸ் பார், இல்லை ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற கீஸு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு மியூசிக் இதில் நம்ம ப்ளே பண்ணியிருந்தோம். அதில் 4 ஏரோ கீஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு ஏரோ கீயும் ப்ரெஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பொசிஷனுக்கு இந்த ஸ்ப்ரைட்ஸ் சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி மியூசிக் ப்ளே ஆகிறது சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ அது மாதிரி நம்மளுடைய இப்போ நீங்கள் ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு கீக்கும் ஒவ்வொரு சவுண்டை வச்சுட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எந்த கீ வேணாலும் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். அந்த கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிளாக் பாருங்க, when this sprite clicked. ஸோ அப்போ நம்ம இங்கே கேட்டுங்கிற ஸ்ப்ரைட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேட்டுங்கிற ஸ்ப்ரைட்ல நம்ம கிளிக் பண்ணோம்னா என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதிக்கலாம். இதுக்கு கீழே இருக்கிற கோடிங்ஸு ப்ரீவியஸாக நம்ம அந்த கேட்ல கிளிக் பண்ண ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ரோக்ராமை திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து எந்த ஸ்ப்ரைட்டாக இருந்தாலும் சரி அந்த ஸ்ப்ரைட்டுக்கு கீழே நம்ம கோடிங் எழுதணும்னா அந்த ஸ்ப்ரைட் மேலே கிளிக் பண்ணோம்னா ஸோ அது ஒரு டிஸ்பிளே பண்ண வைக்கலாம், அல்லது சம் இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் இல்லை திங்க் பண்ணுற மாதிரி பண்ணலாம், இல்லை கேமிங்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். when backtraps switches to, அப்போ இந்த பேக்ட்ராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேமிங்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஒரு லெவல், இப்போ லெவல் 1ங்கும்போது ஒரு பேக்ட்ராப்ஸ் இருக்கணும், லெவல் 2ங்கும்போது வேற ஒரு பேக்ட்ராப்ஸ், அதாவது பேக்ரவுண்டில் இருக்கிற ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஸோ அந்த ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகும்போது என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத இந்த கோடிங்க்கு கீழே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்குமே நான் ஒரு ப்ரோக்ராம்ஸை வச்சுட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பிளாக் பாருங்க, இதெல்லாம் நான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பிளாக் பாருங்க, when loudness. லவுட்னஸ் அப்படிங்கிறது ஒரு சவுண்டு, இல்லது நெக்ஸ்ட் இதில் டைமர். ஸோ இது எல்லாமே வந்து டைமிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைமிங் கிரேட்டர் தென் 10 இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது இது நம்ம எழுதுறோம். இப்போ நம்ம ஒரு குவிஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ 10 செகண்ட்ஸ் அப்படின்னா 10 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம இது கிரியேட் பண்ணிக்கலாம். பாருங்க நெக்ஸ்ட் பிளாக்கு, when I receive some informations, some மெசேஜ் ரிசீவ் ஆச்சுன்னா என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது. இப்போ உங்களுக்கு ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு, இல்லை பேக்ட்ராப்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்குள்ள என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு கீழே யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் பிளாக் பாருங்க, ப்ராட்காஸ்ட். இப்போ இந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லெவலில் நம்ம எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனாக பாஸ் பண்ணுறது தான் இந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற பிளாக்கு. சரி, இந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது ப்ராட்காஸ்ட் பண்ணும், ஆனால் என்ன பண்ணுன்னா அந்த கண்டிஷன்ஸு ட்ரூவாக இருக்கிறவர்களும் வெயிட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஈவெண்ட்ஸில் இருக்கிறது. ஒவ்வொரு பிளாக்ஸும் என்னங்கிறது
எக்ஸ்பிளைன் தான் பண்ணியிருக்கேன் தியரிட்டிக்கலா. ஸோ நம்ம ஒரு கோடிங்ல இந்த பிளாக்ஸ்லாம் எது எது யூஸ் பண்ணியிருக்கணும் அதை நான் இப்போ உங்களுக்கு ஒரு கோடிங் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். So now look at this. When right arrow key is pressed, move 10 steps. So in my gaming code, so I'm using right arrow. Whenever I press right arrow, the pole move 10 steps to the right side. Similarly, next, when left arrow key pressed, move minus 10 steps. The minus 10 steps indicates the pole move towards the left side. The right arrow used to move the pole to right direction, right side direction. Left arrow key is assigned the pole movement towards left side. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த கேமிங்ஸில் இந்த போலில் லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராமிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இங்கே நம்ம ஈவென்ட் பிளாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற வென் இந்த ஸ்பேஸ் பார்ன்னு இருக்கு இல்லைங்க, இந்த ஸ்பேஸ் பதிலாக நீங்கள் எந்த கீ வேணாலும் அசைன் பண்ணிக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரைட் ஏரோவும் லெஃப்ட் ஏரோவும் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு நீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற எந்த கீ வேணாலும் கோடிங்கில் அசைன் பண்ணிக்கலாம். இங்கே கீழே இந்த மூவ் அப்படிங்கிற மோஷன்னு ஒரே ஒரு பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த அப்ளிகேஷனுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, கிரீன் ஃபிளாக் கிளிக் பண்ண என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இங்கே நான் கோடிங் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா செட் ஸ்கோர் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த லாஸ்ட் இந்த ஆப்பிள் மேலேருந்து ஃபாலோ ஆகுற மாதிரி இந்த ப்ரோக்ராமு லாஸ்ட் அப்படிங்கிறத நான் மிஸ் பண்ணுறதுக்கான கவுண்ட். ஸோ இனிஷியலாக ரெண்டுமே 0ன்னு செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லெவல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லெவல் இனிஷியலாக ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறதுக்கான அசைன்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வெயிட் அப்படிங்கிற பிளாக்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பிளாக்ஸில் வரும். ஸோ அந்த கண்ட்ரோல் பிளாக்ஸோடைய அப்ளிகேஷன்ஸும் இப்போ நான் பேரலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் லிசன். ஸோ ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அப்கமிங் கிளாஸஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், வெயிட் அன்டில் அப்படிங்கிற ஒரு பிளாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இங்கே இருக்கிற க்ரீன் பிளாக்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நான் இப்போ ஈக்குவல் டு அப்படிங்கிறத மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ், அங்கே ப்ளஸ்ஸு மைனஸு ஈக்குவல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸில் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஈக்குவல் அப்படிங்கிற ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், ஸ்கோர் அப்படிங்கிறது வேரியபிள், ஏன்னா இந்த ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்கோர் 20க்கு ஈக்குவலாக இருக்கிற வரலும் இது எல்லாமே வெயிட்டில் இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன ஆகுன்னா, ஸ்கோர் 20 ரீச் ஆனது உடனே லெவல் அப்படிங்கிற வேரியபிள் 2ங்கிறதுக்கு சேஞ்ச் ஆயிடும். இப்போ பாருங்க, இந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிற பிளாக்கு நம்ம ஈவெண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருந்தோம். பாருங்க, இந்த ப்ராட்காஸ்ட்டு. அப்போ அந்த ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இங்கே இருக்கிற நம்ம டிஸ்பிளேல பாருங்க, இந்த ரைட் சைடில் தான் ஒரு நம்மளுடைய எக்ஸிக்யூஷன் ஒர்க் ஸ்பேஸு. இந்த ஒர்க் ஸ்பேஸில் டாப்பில் பாருங்க, ஸ்கோர் இருக்கு, லெவல் இருக்கு, லாஸ்ட், இந்த மூணுமே கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த லெவலுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாதான் இங்கே 1 இருக்கிறது, நெக்ஸ்ட் லெவல் 2ங்கிறது சேஞ்ச் ஆகும். அதுதான் ப்ராட்காஸ்ட்.
broadcast is like telecast. நெக்ஸ்ட் வெயிட் அன்டில். அப்போ ஸ்கோர் அப்படிங்கிறது 40 வரலும் அதே லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 40 ரீச் ஆனதுக்கப்புறம் என்னன்னா லெவல் 3 அப்படிங்கிறத செட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதை ப்ராட்காஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ அந்த ப்ராட்காஸ்ட் கொடுத்தா தான் என்ன ஆகும், இந்த 3ங்கிற நம்பர்ஸு இந்த லெவலில் 3ங்கிறது சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த இது 50 வரலும் வெயிட் பண்ண சொல்கிறோம். 50 ரீச் ஆனதுக்கப்புறம் லெவல் அதே தான் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது கேம் ஓவர் அப்படிங்கிற ஒரு ப்ராட்காஸ்ட்டை கொடுத்துருக்கோம். அது எது வரலும்னா பாருங்க, ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் 50, அதர்வைஸ் லாஸ்ட் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 50 அப்படிங்கிறதுக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பேக் ட்ராப்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு இங்கே எழுதியிருக்கும் பாருங்க. கிளிக் பண்ணோடனே ஒரு பேக் ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வென் ஐ ரிசீவ், இப்போ லெவல் 2 இங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணது இங்கே ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய கீழே சுவிட்ச் அப்படின்னா பேக் ட்ராப்ஸை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் நான் ஒவ்வொரு பேக் ட்ராப்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேக் ட்ராப்ஸை பாருங்க, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, கேம் ஓவர் 4 பேக் ட்ராப்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, பேக் ட்ராப்ஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இங்கே என்னென்ன பேக் ட்ராப்ஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. இப்போ இங்கே நிறைய பேக் ட்ராப்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், லெவல் 1, லெவல் 2 இதெல்லாமே நான் டெக்ஸ்டாக க்ரியேட் பண்ணி வச்சது. இந்த பிக்சர் மட்டும் நான் டிஃபால்ட்டாக இருக்கிறது எடுத்திருக்கேன். இந்த கேம் ஓவர்ஸ் இதெல்லாம் வந்து நானே டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணிக்கிட்டது. அதே மாதிரி நீங்கள் பேக் ட்ராப்ஸ் டிஃபால்ட்டாக இங்கே இருக்கிறத எடுத்துக்கலாம், இல்லை நம்ம சிஸ்டமில் இருக்கிறத எடுத்துக்கலாம், இல்லை நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி நம்மளுடைய குவிஸு, கேமிங்ஸு, அப்ளிகேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் ட்ராப்ஸை நம்ம அதிலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த ஆப்பிள் அப்படிங்கிறதுக்கு ப்ரோக்ராம்ஸ் எழுதியிருக்கோம். சரி, இந்த இதுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இந்த ஆப்பிள் அப்படிங்கிறது பாருங்க, when I start as a clone. ஸோ க்ளோன் அப்படின்னா ஸோ அந்த ஆப்பிளை மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு பிளாக். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பிளாக்ஸ்ல வரும். கண்ட்ரோல் பிளாக்ஸ்ல when I start as a clone. ஸோ இங்க பாருங்க, ஹைட் அப்படிங்கிறது நம்ம லுக்ஸ் அப்படிங்கிற பிளாக்ல பார்த்தோம். ஹைட் அப்படின்னா அது மறைஞ்சிரும். திருப்பி என்னன்னா கோ டு அப்படிங்கிறது மோஷனு. ஸோ அஜய் சொல்லுங்க. இந்த க்ளோன் எதுக்கு சார்? இந்த க்ளோன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நான் கேம் ப்ளே பண்ணும்போது பாருங்க, இந்த ஆப்பிள்ஸ் பவுல்ல ஒவ்வொன்றும் விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது திருப்பி நிறைய கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ஆப்பிளுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். க்ளோனிங் அப்படின்னா உங்களை மாதிரியே நிறைய கிரியேட் பண்ணுறது. இப்போ ஆப்பிள்னா ஆப்பிள் இதே நிறைய ஆப்பிள்ஸ் மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக அந்த க்ளோனிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறோம். ஓகே சார். ஓகேங்களா? அந்த க்ளோனிங்னா அதுதான் மீனிங். என்ன, நீங்கள் ஆப்பிளுக்கு க்ளோனிங் பண்ணிங்கன்னா அந்த ஆப்பிள் நிறைய வந்துட்டு இருக்கும். இப்போ ட்ரீ அப்படின்னா ட்ரீ நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் அந்த க்ளோன் அப்படிங்கிறது. இப்போ அந்த க்ளோன் ஃபர்ஸ்ட் என்னாகும், ஹைட் ஆகிட்டு திருப்பி என்னன்னா எக்ஸ் டைரக்ஷன்ஸில் உங்களுக்கு லெஃப்ட் டு ரைட் எதுல இருந்து வேணாலும் வரும். ஒய் டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மேலேருந்து கீழே. இப்போ நீங்கள் மேலே வந்து ஒரு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுதோ கீழே ரீச் ஆகிறவங்களும் அதே இடத்துல தான் வரும். அதனால அதே இது கொடுத்துருக்கோம். ஸோ இது ஜஸ்ட் என்னங்கிறது மட்டும் பாருங்க, உங்களுக்கு நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, நீங்களே ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இதோட நம்ம இன்னைக்கு புதுசாக யூஸ் பண்ணுற பிளாக்ஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம்.
பாருங்க இந்த ரிப்பீட் பிளாக்ஸுமே வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் பிளாக்ஸ். இப்போ ரிப்பீட் அன்டில் அப்படின்னா ஸோ இது வந்து என்ன ஆகுனா ஒரு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரும் இது கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒய் பொசிஷன் என்ன ஆகுனா லெஸ் தென் -80 கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு ப்ரோக்ராமிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகுது பாருங்க சேஞ்ச் ஒய் பை -5. அப்போ என்னன்னா இந்த ஒய் டைரக்ஷன்ஸை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள ஒரு ஈஃப்ங்கிறத கொடுத்துருக்கோம். பவுலில் டச் ஆச்சு அப்படின்னா ஆப்பிளில் நான் கேஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது மீனிங். அப்போ என்ன ஆகுனா ஸ்கோர் வந்து 1 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டெலிட் திஸ் க்ளோன் அப்படிங்கிறது அந்த பவுலில் கேஷ் பண்ண ஆப்பிள் வந்து டெலீட் ஆயிரும், மறைஞ்சிரும். அதுக்காக தான் அந்த க்ளோனை டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டெலீட் ஆகலை அப்படின்னா அந்த பவுலில் அந்த ஆப்பிள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வரும்போது நிறைய ஆப்பிள்ஸ் அதில் இருக்கும். அதுக்காக டெலீட் திஸ் க்ளோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க பவுலில் நான் பிடிக்கல கேட்ச் பண்ணல அப்படின்னா என்ன ஆகணும் அப்படிங்கிறது தான் இஃப். ஸோ அதில் என்னன்னா நாட் பவுலில் டச் ஆகலை அப்படின்னா லாஸ்ட்டுங்கிற அதாவது நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கான கவுண்ட்டு ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே ரீச் ஆனோடனே அந்த ஆப்பிள் வந்து டெலீட் ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க இது இந்த ப்ரோக்ராம் எது வரலும் ரன் ஆகும் 50ங்கிற கவுண்ட் வரலும் ரன் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு ஆப்பிள்ஸ் க்ளோனிங் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த செகண்ட்ஸில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிரியேட் க்ளோன் ஆஃப் மை செல்ஃப் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ஆப்பிளுக்காக தான் அதை கொடுத்துருக்கோம். மை செல்ஃப்னா இங்கே பாருங்க நான் ஆப்பிளை செலக்ட் பண்ணனால ஆப்பிள் மை செல்ஃப்னு காமிக்கும். இதே நீங்கள் பவுல் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பவுல் நிறைய கிரியேட் ஆகிற மாதிரி வரும். பவுல் நம்மளுக்கு க்ளோனிங் பண்ணலை, ஒரு பவுல் தான், ஆப்பிள் மட்டும்தான் நிறைய வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இதை நான் நிறைய எல்லா பிளாக்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கு அடுத்து நம்ம கண்ட்ரோல் பாக்ஸில் இருக்கிற இதை வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் என்னென்ன கவனிக்கிறீங்க அப்படின்னா பவுலில் ஆப்பிள் கேட்ச் ஆச்சுன்னா ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பாருங்க. நான் லெஃப்ட் ரைட் ஏரோ கீ மூவ் பண்ணேன்னா பவுல் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்கோர் 20 ரீச் ஆனதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேக் ட்ராப்ஸ் சேஞ்ச் ஆகும். அதுதான் ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் ஆகுதான்னு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ லெவல் 1லேருந்து 2க்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்கோர் 40 ரீச் ஆகும்போது லெவல் 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கோர் 50 கிராஸ் பண்ணும்போது கேம் ஓவர் அப்படிங்கிற பேக் ட்ராப்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம். இதை வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் 2 கொடுத்துருந்தோம். இந்த 2ல் எது கரெக்டாக இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா வராது. பாருங்க நான் பவுல் எதுவுமே மூவ் பண்ணல. டிஃபால்ட்டாக டச் ஆகும்போது ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நான் லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணும்போது ஆப்பிள் பாருங்க பவுலில் டச் ஆனோடனே உங்களுக்கு அந்த ஆப்பிள் மறைஞ்சிருது. அதுதான் டெலீட் க்ளோன். பாருங்க ஸ்கோர் இப்போ 16 ரீச் ஆகிட்டு இருக்கு. 20 வந்ததுன்னா பேக் ட்ராப் சேஞ்ச் ஆகுதா பாருங்க லெவல் 2 இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. பேக் ட்ராப்பும் லெவல் 2ங்கிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கோருக்கு கீழே இருக்கிற லெவலும் சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 40 வரலும் பேக் ட்ராப்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஸ்கோர் இப்போ 36 ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்பிள் பாருங்க இப்போ க்ளோனிங் கொடுத்ததுனால தான் நிறைய ஆப்பிள்ஸ் பாருங்க 40 மேலே இருந்துச்சு. லெவல் 3 பேக் ட்ராப்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. வந்தோடனே கேம் ஸ்டாப் ஆகும். கேம் ஓவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பவுலில் டச் ஆகலைன்னா உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகாது. பாருங்க 50 டச் ஆனோடனே கேம் ஓவர். ஸோ இப்போ 50 அண்ட் அபவ் ஸ்கோர் வந்தோடனே இந்த இது ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறத நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அதனால 50யோட ஸ்டாப் ஆயிடுச்சு.
ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேமிங்ஸை நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி கிரியேட்டிவிட்டியாக நம்ம இது பண்ணலாம். ஸோ இதே கிரியேட்டிவிட்டியாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளானடேஷன்ஸ் ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு இதை கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கேமிங் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பாருங்கள் சவுண்டு, நெக்ஸ்ட்டு ஈவென்ட் பிளாக்ஸ், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் பிளாக்ஸில் சில கண்ட்ரோல் பிளாக்ஸ் தான் பார்த்துருக்கோம். பாருங்கள் வெயிட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ரிப்பீட் அப்படின்னா 10 டைம்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபார் ஹவர் அப்படின்னா அது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி. கீழே இருக்கிற பிளாக்ஸ் பாருங்கள் ஈஃபெல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நம்ம கொடுக்கல, ஈஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியறதுக்காக திருப்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு கீழே இருக்கிற பிளாக்ஸ் பாருங்கள். when I start as a க்ளோன்னா இந்த ஆப்பிள்ங்கிறது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி. கிரியேட் க்ளோன் அது இங்கே ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டெலிட் திஸ் க்ளோன். ஸோ அப்போ அந்த பவுல்லையோ அல்லது எட்ஜில் வந்தோடனே அது வந்து மறைஞ்சிடணும், அதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க, சொல்லுங்க சார். நான் வந்து என்னோட ஓன் ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது மட்டும். இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் ஒரு சில பிளாக்ஸ்லாம் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுன்னா ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இதே இதை பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த டெலிட் திஸ் க்ளோன் அப்படிங்கிறத நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு வாட்ச் பண்ணுங்க. பாருங்க, பவுல் டச் ஆகுது, ஆனால் அந்த பவுல்ல மறையில. இருங்க, இதை ரீசெட் பண்ணுற மாதிரி கொடுக்கல. இப்போ பாருங்க இந்த ஸ்கோர் பாருங்க, கண்ணா பின்னான்னு மாறுது பாருங்க. அதுக்குள்ள கேம் முடிஞ்சிச்சு. ஏன்னா அது டெலீட் ஆகலை, திருப்பி அது ரிப்பீட் ஆகுது. பாருங்க, க்ளோன் அப்படிங்கிறது மட்டும் டெலீட் பண்ண, பவுலில் டச் பண்ணாலும் அதுக்கு கீழே ஆப்பிள் போயிட்டே இருக்கு. பாருங்க, ஸ்கோர் அப்படியே 50 ஆகுது, 55 வந்துச்சு. ஏன்னா அந்த இது வந்து டெலீட் ஆகலை. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை. பார்த்தீங்களா, இப்போ ஒரு பிளாக் மட்டும்தான் நான் டெலீட் பண்ணிட்டேன். என்னுடைய கேமை நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இப்போ பாருங்க, இந்த பிளாக்ஸை திருப்பி நான் டெலீட் திஸ் க்ளோன் அப்படிங்கிறத திருப்பி வைக்கிறேன். திருப்பி பாருங்க, பவுலில் டச் பண்ணேன்னா ஆப்பிள் மறைஞ்சது பாருங்க. போன தடவை பவுல் டச் பண்ண ஆப்பிள் மறையில, அதை தாண்டி கீழே வரலும் போயிட்டே இருந்தது. ஏன்னா இப்போ டச் பண்ணோடனே அந்த இது டெலீட் ஆகணும், அந்த ஆப்பிள் மறையணும் அப்படிங்கிறது தான் அந்த இதனுடைய மீனிங். பாருங்க, பவுல் டச் ஆகுதான், அந்த ஆப்பிள் அதோட மறைஞ்சிருது. அது இப்போ நான் அதை டெலீட் பண்ணிட்டு பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, பவுலில் டச் ஆனாலும் அதுக்கு கீழே போயிட்டே, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு, நம்மளுடைய ப்ரோக்ராமிங்க்கு மேட்ச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக்ஸ் நம்ம மிஸ் பண்ணாலும் மாற்றி யூஸ் பண்ணாலும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நம்மளுடைய கோடிங் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றும் என்ன ஆகுது அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பார்க்கணும். டெலீட் பண்ணிட்டு அது இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுடைய இது வரலும் யூஸ் பண்ணியிருக்கிற பிளாக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க அதை வச்சுட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் இதை வந்து ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கான ஒரு சஜஷன்ஸ்